நான் ரொம்ப எக்ஸாஸ்டேட் பண்ணிலாம் கொஸ்டின் கேட்கல. சிம்பிளா கேட்கிறேன். நம்ம விதவிதமா ட்ரெஸ் எடுக்கிறோம்ல, அது எதுக்கு? இதுல என்னடா சந்தேகம்? நம்ம மானத்த மறைக்க, வெயில் குளிர்லேருந்து உடம்ப காப்பாத்த, அவ்வளோதான். டேய் உடம்ப மறைக்க 4 செட் துணி பத்தாதாடா? இவ்வளோ நிறைய துணி எடுத்து வச்சிருக்கிறோம். ஃபங்ஷனுக்கு தனியா, ஆஃபீஸுக்கு தனியா, வெளிய போறதுக்கு தனியா விதவிதமா போடுறோம். இதெல்லாம் எதுக்கு? டேய் சமூகத்துல அப்பதான்டா நம்ம மேல மதிப்பு வரும். நல்ல ட்ரெஸ் போட்டா தானே 4 பேர் நம்மள மதிப்பான். ஒரு இடத்துக்கு போறோம்னா, அந்த சூழலுக்கு தகுந்த மாரி ட்ரெஸ் போடுறது தான்டா கரெக்ட்டு. கரெக்ட் தான். ஆனா அங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நம்ம நமக்காக ட்ரெஸ் போடுறத விட, அடுத்தவன் நம்மள பார்த்து இப்படி நினைப்பான் அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே நம்ம ட்ரெஸ்ஸ சூஸ் பண்றோம். அதுக்காக என்னடா அழுக்கு சட்டையோட போட்டுட்டு இருக்க முடியும்? ஒரு நல்ல ட்ரெஸ் நான் போட்டேனாவே எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வருது. ஆனா அது உன் மேல இருக்கிற நம்பிக்கையா? இல்ல உன் சட்டை மேல இருக்கிற நம்பிக்கையா? இப்ப நம்மளே ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம்னு வச்சுக்கோவேன். அங்க உன்ன விட இருக்கிறவங்க எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தா, உனக்கு ஏன் ஒரு தயக்கம் வருது? அது உண்மதான். ஆனா மனுஷனோட இயல்பை அழகுபடுத்திக்கிறது தானே. அழகுபடுத்துறதுல என்ன தப்பு? தப்பு இல்லடா. ஆனா அதுவே கட்டாயமா மாறிடணும்னு கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரே ட்ரெஸ்ல எடுத்த ஃபோட்டோவ இன்ஸ்டாகிராம்ல போடும்போது அதே ட்ரெஸ்ஸான்னு கேட்பாங்கன்னு யோசிக்கிறோம். ஒரே ட்ரெஸ் திரும்ப திரும்ப போடுறதுல என்னடா தப்பு இருக்கு? சீரியஸா நீ சொல்றது எனக்கு தோணிருக்கு. பல டைம் நம்ம புதுசு புதுசா ட்ரெஸ் எடுக்கும்போதே மத்தவங்க நம்ம இப்படி பார்க்கணும் அப்படின்னு தோன்றதுக்காகவே நம்ம ட்ரெஸ் எடுக்கணும்னு தோணிருக்கு. அதையும் தாண்டி நம்ம ஒரு புது ட்ரெஸ் போடும்போது நமக்கே ஒரு மாரி ரொம்ப ஒரு மாரி சந்தோஷமா இருக்குல்லடா. அது மறக்க முடியாதுல்ல. ஆமாதான். நாம விரும்பி நம்ம சந்தோஷத்துக்காக ட்ரெஸ் போடும்போது நல்லா தான் இருக்கு. ஆனா மத்தவங்க என்ன நினைப்பான்? மத்தவங்களோட எதிர்பார்ப்ப பூர்த்தி பண்றதுக்காக நம்ம ட்ரெஸ் போடுறோம் பாத்தியா? அதுதான் எனக்கு சுமையாவே மாறுதுன்னு நான் சொல்றேன். நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது ட்ரெஸ் உடம்ப மறைக்க தோணுச்சா? இல்ல மத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம ப்ரூவ் பண்ணணுன்றதுனால வந்துச்சான்னு புரியல எனக்கு. ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். நம்ம போடுற ட்ரெஸ் நம்மளோட கம்ஃபர்ட்னஸ்க்காகவும், நம்மளோட ஹாப்பினஸ்க்காகவும் மட்டும் தான் இருக்கும். நம்ம ஒரு ட்ரெஸ் கூட உண்மையா இல்லைன்னா, நம்ம வேற யாருக்கு உண்மையா இருக்கோம்? எந்திரிச்சு போகாத. நானும் ஒண்ணு கேட்கணும். என்னடா ஆச்சு?